ஸோ நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இஸ்ரேல் நாட்டில் கூட்டுறவு பண்ணை சங்கங்கள். ஸோ இஸ்ரேலில் கூட்டுறவு பண்ணை சங்கங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். 1882 ஆண்டுக்கு பிறகு ரோட்சாயில்டோ என்பவரால் பாலஸ்தீன யூதர்கள் குடியேற்ற சங்கம் அமைக்கப்பட்டது. இஸ்ரேலில் 1882க்கு அப்புறமா ரோட்சாயில்டு என்பவரால் பாலஸ்தீன யூதர்கள் குடியேற்ற சங்கம் அமைச்சிருக்காங்க. இந்த முதல் முயற்சி என்பது இவ்வியக்கத்தின் தந்தை என இவர் அழைக்கப்படுகிறார். ரோட்சாயில்டு பாலஸ்தீன யூதர்களான குடியேற்ற சங்கம் அமைச்சிருக்காங்க. விவசாய குடியிருப்புகளை அமைக்கும் எண்ணத்தோடு கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வந்தன. ஸோ இது இப்போ இந்த பாலஸ்தீன யூதர்கள் குடியேற்ற சங்கம் விவசாய குடியிருப்புகளை அமைக்கிற ஒரு நோக்கத்தோடு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. விவசாய பண்ணை அமைவதற்கு தகுந்த சூழ்நிலையை உருவாக்கப்பட்டது. விவசாய பண்ணையும் அமைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. புதிதாக குடியேறும் ஒவ்வொரு நபரும் தொடக்கத்தில் நிலம், கட்டடங்கள், விவசாயத்திற்கு தேவையான கால்நடை, விவசாயிகளுக்கு போன்ற முக்கிய தேவைகளை பெற்று அதற்கான மொத்த தொகையில் ஒரு பகுதி சங்கத்திற்கு செலுத்தி வந்தனர். ஸோ புதுசாக வரவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நிலம், வீடு, அந்த விவசாயத்துக்கு தேவையான கால்நடைகள், கருவிகள், இது எல்லாத்துக்குமே தேவைகளை பெற்ற மொத்த அமௌண்ட்டில் சங்கத்துன்னு ஒரு அமௌண்ட்டை கட்டுறாங்க. மீதி தொகையை அவர்கள் கணிசமாக வட்டி தொகையும் செலுத்தி வந்தனர். ஓகேவா. 1882 ஆண்டிற்கும் 1914 ஆண்டிற்கும் இடைப்பட்ட காலத்தில், அதாவது 82 to 14 அந்த டைமில் யூதர்கள் இந்நாட்டில் அதிகமாக குடியேறியுள்ளனர். ஸோ இஸ்ரேலில் யூதர்கள் அதிகமாக குடியேறியிருக்காங்க. இந்நிலையில் சுமார் 3 மில்லியன் அதிகமாக மக்கள் கிழக்கு ஐரோப்பாவை விட்டு வெளியேறினர். ஸோ இஸ்ரேல் அதிகமாக வெளியே குடியேறாங்க. இதில் கிழக்கு ஐரோப்பாவில் 3 மில்லியன் மக்கள் வெளியேறியிருக்காங்க. இதன் விளைவாக 1897 ஆண்டு உலக யூதர்கள் குடியேற்ற அமைப்பு அமைக்கப்பட்டது. ஸோ 1897 தான் என்ன பண்ண நிறைய பேர் வரதுனால உலக யூதர்கள் குடியேற்ற அமைப்பு அமைக்கிறாங்க. யூதர்களை முறையாக குடியேற செய்வதே இது முக்கிய நோக்கமாக இருந்தது இஸ்ரேலில். இதனைத் தொடர்ந்து குடியேறிய மக்களுக்கு தேவையான மக்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நிலங்களை வழங்கணும். தேசிய நிதி அமைப்பு 1901 ஏற்படுத்தியிருக்காங்க. 1920 மக்களுக்கு தேவையான குறுகிய கால, நீண்ட கால கடன் வசதிகளை பெருக்கும் பொருட்டு மேலும் ஒரு நிதி அமைப்பு உருவாக்கப்பட்டது. 1901 ஒரு உருவாக்கியிருக்காங்க நிதி அமைப்பு. 1920 ஒரு நிதி அமைப்பு உருவாக்கியிருக்காங்க. குறுகிய காலம், நீண்ட காலம் லோன் கொடுக்குற மாதிரி. 1929 அனைத்து பிரிவு யூதர்களையும் கொண்ட யூதர்கள் பதிலாண்மை என்ற ஒரு பொது சபை அமைக்கப்பட்டது. ஸோ 1929 அனைத்து பிரிவு யூதர்களையும் கொண்ட யூதர்கள் பதிலாண்மை என்ற ஒரு பொது சபை அமைக்கப்பட்டது. 1930 இச்சபை பாலஸ்தீன அரசால் ஸோ இந்த யூதர்கள் பதிலாண்மையை கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணுது. 1930 குடியேற விரும்பும் மக்களுக்கு சரியான முறை உதவி செய்தல் இச்சபையின் முக்கிய நோக்கம். ஸோ இதில் குடியேறவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுடைய தேவை என்னன்றதை செய்வது சபையினுடைய நோக்கம். இச்சபையின் தலைமை சாரியாலயம் ஜெருசல்லம் நகரில் இயங்கி வந்தது. இச்சபையின் தலைமைச் செயலகம் பல பிரிவுகளை கொண்டு விளங்கியது. இப்பிரிவுகளில் விவசாய குடியேற்ற பிரிவு குறிப்பிடத்தக்கது. ஸோ இதுலேயும் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் விவசாயம் சம்மந்தமானது ரொம்பவே முக்கியம். குறிப்பாக முன்னேற்ற திட்டங்கள், பல தீட்டுதல், வீடு கட்டுதல், சாலை அமைத்தல், நீர்ப்பாசன வசதி பெருக்கல் போன்ற முக்கிய பணிகள் மிகுந்த கவனம் செலுத்தி ஸோ இந்த மாதிரியெல்லாம் குடியேறாங்க. அவங்களுக்கு ஒரு சங்கம் வைக்கிறாங்க. அப்போ அது மூலயமா என்னென்ன கொடுக்கணுன்றதில் என்னென்ன பணிகள் அவங்களுக்கு வழங்கணுன்றதை மிகவுமே என்ன சொல்கிறாங்க, கவனமாக இருக்காங்க. விளைநிலங்களில் குடியேறிய எல்லா மக்களுக்கும் தேவையான உதவிகளை அளித்து வந்தது. ஸோ விளைநிலத்தில் தான் குடியேறியிருக்காங்க. அதில் அவங்களுக்கு தேவையானது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நிலவளம் நிறைந்திருந்தாலும் சரியாக கையாளப்படாமல் இருந்தமே விவசாயம் எளிதாக தொடங்க முடியாது. ஸோ நில வளமே இருந்தாலும் என்ன பண்ணுறது, அந்த கையாள தெரியலன்னா அதை என்ன பண்ணுறது, எளிதாக கையாள தெரியல, அதை பற்றி தெரியலன்றனால. போக்குவரத்து வசதி குறைவும், நீர்ப்பாசனம் குறைபாடு மக்களை மிகவும் ஸோ போக்குவரத்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தண்ணிக்கும் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யூதர்கள் கூட்டமாக பல இடங்களில் கூட்டுறவு அடிப்படையில் தங்களது இருப்பிடங்களையும் கூட்டமாக அவங்கவுங்களுக்கு ஒரு குரூப்பாக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு இருப்பிடத்தை அமைச்சிருக்காங்க. பிற்காலத்தில் கூட்டு பணிகள் அமைய. ஸோ இது என்ன பண்ணது, பேஸு கூட்டு பண்ணைகளை அமைக்கிறதுக்கு ஒரு பேஸாக இருக்குது. ஆரம்பத்தில் இத்தகைய கூட்டு பண்ணைகளை அமைக்கும் எண்ணம் இல்லாவிடும் தேவைகளின் அடிப்படையில் உருவாகும். ஸோ ஆரம்பத்தில் இது ஒரு வேணுமா அப்படின்னு நினச்சா கூட அதுக்கப்புறம் தேவை அடிப்படையில் உருவாக்கியிருக்காங்க. பாலஸ்தீனத்தில் இம்முறையில் குடியேறிய அமைப்புகள் இக்குட்ஸா என வழங்கலாயிற்று. இந்நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி ஒரே சீராக உட்ஸா பாலஸ்தீனத்தை இம்முறை குடியேறிய அமைப்பு. பாலஸ்தீனத்தில் குடியேறிய அமைப்பு, அதாவது கூட்டமாக பண்ணைகள் மூலியமா பண்ணை மாதிரி கூட்டு பண்ணை மாதிரி குடியேறதுக்கு உட்ஸா
தொழிலாளர் கூட்டமைப்புகள் 1920 வந்து தொழிலாளர் கூட்டமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது. இது தேசிய அளவில் தொடங்கப்பட்ட தொழிற்சங்க அமைப்பாகும். இது தேசிய அளவில் அமைக்கப்பட்ட தொழிற்சங்க அமைப்பு. இவ்வமைப்பில் தனிநபர்கள், விவசாயிகள், தொழில்துறையில் ஈடுபட்டிருந்த உறுப்பினராக சேர்ந்து. ஸோ இதில் வந்து தனிநபர், விவசாயியாக இருக்கிறவங்க, தொழில், ஸோ 3 டைப்பாக இருக்கிறவங்களும் உறுப்பினராக சேர்ந்துக்கிறாங்க. தொழிலாளர்கள் உயர்வில் பெரிதும் பாடுபடுகின்ற இந்த கூட்டமைப்பின் தலைமைச் செயலகம் டெல் ஆவிவ். தொழிலாளர்கள் உயர்விற்கு பெரிதும் பாடுபடுத்தக்கூடிய அமைப்பு டெல் ஆவிவ். தலைமைச் செயலகம் டெல் ஆவிஸ். இந்த நகரில் இருப்பினும் இச்சங்கம் இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகளை கிளை அலுவலகங்களை கொண்டிருந்தது. ஸோ தொழிலாளர்களுடைய உயர்வுக்கு பெரிதும் பாடுபடுற ஒரு கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்பு தலைமைச் செயலகம் எங்கே இருக்க டெல் ஆலிவ் என்ற நகரில் இருந்தாலும் இங்கிலாந்து, அமெரிக்காவில் இதனுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. இந்நாட்டில் குடியேறிய மக்களுக்கு விளைநிலத்தில் தேவையான வசதிகளை செய்து கொடுக்கிறது. ஸோ விளைநிலத்தில் என்னென்ன தேவையான வசதி இருக்கோ அது எல்லாமே கொடுக்குறாங்க. உறுப்பினர்கள் நிதி உதவியும் அளிக்கிறாங்க. கூட்டு பண்ணை விவசாயத்தின் வரலாறு. இஸ்ரேலில் குடியேறிய மக்களின் துன்பத்தை போக்குவதற்கு கூட்டுப்பண்ணை விவசாயம் பாலஸ்தீன யூதர்கள் குடியேற்ற அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டு இதன் மூலம் அந்நாட்டு மக்களின் வாழ்க்கை தரம், நாட்டின் பொருளாதாரம் ஒருங்கே உயர வழிவகை செய்தது. ஸோ இஸ்ரேலில் வந்து மக்கள் வந்து கூட்டுப்பண்ணை அவங்கவுங்க ஒரு குழுக்களாக பிரிஞ்சு பாலஸ்தீன குடியேற அமைப்பாக உருவாக்கியிருக்கிறது வந்து என்ன பண்ணுறது, மக்களுடைய வாழ்க்கை தரமும் நாட்டின் பொருளாதாரமும் வளர்ச்சியடைய ஒரு வழிவகையாக இருந்தது. கூட்டுப்பண்ணை விவசாயத்தை வளர்ச்சி போல் உலகின் வேறு எந்த நாட்டுக்கும் பெற்றிருக்கிறது. இந்நாட்டில் ஸோ இந்த கூட்டுப்பண்ணை மூலமா என்ன சொல்லுவாங்க, இப்போ ஆடு நம்ம ஒரு இதில் பார்த்தோம் இல்லையா, டென்மார்க்கில் பார்த்தீங்க இல்லையா, மீன் பன்றி வளர்ப்பாங்க, பால் வந்து பசுமாடு வச்சுருப்பாங்க, அதனுடைய பால் வந்து இந்த பன்றி குடும்பம், அந்த மாதிரி ஒரு கூட்டுப்பண்ணை விவசாயத்தில் வந்து நல்லா வந்து அவங்க வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. சூட்ஸா எனப்படும் கூட்டுப்பண்ணைகளை பெரும் வெற்றிக்கு காரணம். கூட்டுப்பண்ணை விவசாயத்தின் மூலம் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் நீக்கப்பட்டு சமூக அடிப்படையில் கூட்டுப்பண்ணைகளில் மட்டும் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தி விடவில்லை. வேறு சில அமைப்புகளும் ஸோ அது நல்லா தான் இருந்தாலும் அது மட்டும் கிடையாது, இது கூட இன்னுமே நிறையா இருக்குன்றாங்க. இஸ்ரேலில் இதர கூட்டுறவு சங்கங்கள், தொழிலாளர் குடியிருப்பு சங்கம், ஸோ வீட்டு வசதி வரையும், ஸோ இதெல்லாமே இருக்கும். தொழிலாளர் குடியிருப்பு சங்கங்கள், ஸோ இந்த மாதிரியும் சங்கங்கள் இருக்குது. 1921 ஏற்பட்டப்பட்ட சங்கங்கள் தொழிலாளருக்கு சொந்தமான நிலத்தை தாங்கள் விரும்பிய பெயரை, ஸோ எனக்கு விரும்பிய பெயரை நான் வந்து உற்பத்தி பண்ணிக்கலாம். நிலங்கள் யாவும் அரசுக்கு சொந்தமானதாக இருந்தமைய வகை கூட்டுறவு சங்கங்கள் அரசிடமிருந்து நிலங்களை பெற்று. ஸோ இந்த மாதிரி கூட்டுறவு சங்கங்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட்டிருந்து நிலத்தை வாங்கி குடும்பத்தோட பயிர் பண்ணவங்களுக்கு விவசாயத்தை வந்து மேற்கொண்டிருக்காங்க. கூட்டுறவு சங்கத்தின் அனுமதியின்றி அவர்கள் கூலிக்கு வேலைக்கு அமைத்துக்கொள்ளும் தடை செய்தது. இப்போ நீங்கள் ஆள் போட்டு வேலை செய்யணும், என்ன பண்ணால் அதுக்கு வந்து பர்மிஷன் கிடையாது. கூலிக்கு வேலையை அமர்த்திக்கொள்ளும் தடை செய்தது. உறுப்பினர்கள் நிலம் வழங்குவது மட்டுமின்றி தரமான உரங்கள், ஸோ அவங்களே வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. நிலம் கொடுக்குறாங்க, உரம் கொடுக்குறாங்க, விதை கொடுக்குறாங்க, விவசாய கருவி, குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான முக்கிய பொருட்களையுமே கொடுக்குறாங்க. நிதி வசதி குறைவாக காணப்பட்ட உறுப்பினர்கள் தவணை முறையில் கடன் கொடுக்குறாங்க. ஸோ நிதி வசதி இல்லைனாலும் கூட லோன் வந்து இன்ஸ்டால்மெண்ட் மூலியமாக கொடுக்குறாங்க. உறுப்பினர் தங்களுடைய விருப்பப்படி தேவையான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய அனுமதிக்கப்பட்டது. ஸோ உறுப்பினர் வந்து நீங்கள் நிலத்தில் உங்களுக்கு என்ன பயிர் செய்ய தோணுதோ அதையே நீங்கள் தெளிவாக செஞ்சுக்கோங்க அப்படின்னு இருக்காங்க. தேவைப்படும் அனைத்து பொருட்களையும் கூட்டுறவு மூலம், உங்களுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதை கூட்டுறவு மூலமாக கொள்முதல் பண்ணிக்கோங்க என்ற ஒரு கட்டுப்பாடும் விதிக்கப்பட்டது. அறுவடை செய்த பிறகு சங்கத்தினர் தங்கள் விளைபொருளை கூட்டுறவு சங்கம் மூலமாக அறுவடை பண்ணதுக்கப்புறம் சொசைட்டி மூலமே சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு உறுப்பினர் விளைபொருளையும் முறையாக தரம் பிரித்து பிற மத்திய விற்பனை ஏற்பாடு சங்கத்திற்கு அனுப்பப்படுகிறது. சுகாதார வசதிகளை பெருக்குதல், கூட்டுறவு கல்வியை பெருக்குதல், ஆரோக்கிய வாழ்வுக்கு வழிவகுத்தல் போன்ற நகராட்சி பணிகளை செய்தது. இந்த சங்கம் வந்து சுகாதார வசதி சொல்கிறாங்க, கூட்டுறவு கல்வியை பற்றி சொல்கிறாங்க, ஆரோக்கியமான வாழ்வு, ஸோ இது எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க போல நகராட்சிக்குரிய பணிகளை செய்து வருகிறது. இப்பணிகளை முறையாக நிறைவேற்ற உறுப்பினர் வரி வசூலும் பண்ணுறாங்க. இது மூலயமா வரி அவர்களின் பொருளாதார அடிப்படையில் விதிக்கப்படுது. சொன்னால் வரி வசூல் பண்ணி உறுப்பினருக்கு தேவையான எல்லாத்தையுமே செய்கிறாங்க. இந்த வரி வந்து அவங்களுடைய எக்கனாமிக் பொறுத்து தான் அந்த வரி விதிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. உறுப்பினர் தங்களை சேமிப்பு தொகையை கூட்டுறவு சங்கத்திடமே சேமித்து வைப்பதான் கூட்டுறவு சங்கம் சிறந்து விளங்கியது. ஸோ சேவிங்ஸும் எங்கே வச்சுருக்கேன், கடன் வாங்க பேங்க்லேயே தான் வச்சுருக்கேன். இச்சங்கம் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த நிர்வாகிகள் உருவாக்கப்படுகிறது. ஸோ உறுப்பினர்களாக இருக்கிற உறுப்பினர்களே சிறந்தவங்க தேர்ந்தெடுக்கப்படும் மூலம் தான் நிர்வாகிகள் உருவாக்கப்படுகிறாங்க. தீர்மானங்கள் நிறைவேற்றும் பொருட்டு நடத்தப்படும் வாக்கெடுப்பின் போது ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க, அது மேலே வாக்கெடுப்பு கொண்டு வராங்கன்னா உறுப்பினர் தங்களது கைகளை வைத்து ஆதரவை எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஸோ ஒரு தீர்மானம் போடுறாங்க, இது எத்தனை பேருப்பா ஓட் பண்ணுறீங்கன்றது ஸோ ரைஸ் அப் ஹேண்ட் மூலியமாக தான் தெரிஞ்சுக்கிறாங்க.
காப்பு நிதிக்காக எந்த தொகையும் ஒதுக்கவில்லை. உறுப்பினர் பங்கு மூலதனத்தின் மூலம் தேவையான நிதிகளை திரட்டிக் கொள்கின்றன. வணிக வங்கியிடமே நிதியாக கடனாக காப்பு நிதி வாங்கலை யார்கிட்டையுமே. தொழில் கூட்டுறவு சங்கங்கள் கிடையாது. ஆக்சுவலி என்னென்னா தொழிலாளர் குடியிருப்பு சங்கங்கள். ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, காப்பு நிதியை வாங்கலை, அது மூலயமா ஷேர் கேபிட்டல் மூலயமா வாங்கி நிதியை வாங்கிக்கிறாங்க. வணிக பேங்க்லேயும் கமர்ஷியல் பேங்க்கிட்டேருந்தும் அமௌண்ட் வாங்கி நடத்துகிறாங்க. தனிநபரின் திறமையை நன்கு பயன்படுத்தி நிலங்களை தனி உடைமை ஆக்குதல் இந்த அப்ஜெக்டிவ். ஸோ தனிநபர் வந்து திறமையாக விவசாயம் பண்ணுறாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து நிலத்தை வாங்கி உறுப்பினருக்கு வந்து முறையாக பயன்படுத்தலாம். கொள்முதல் விற்பனை எல்லாமே வந்து உறுப்பினர்களுக்கு இந்த சங்கம் உறுதுணையாக இருக்கும். சுகாதார வசதி, கூட்டுறவு, கல்வி, மக்கள் நலம் போன்றவற்றையும் வந்து பாதுகாக்குது. சிறப்பியல்புகள், அனைத்து நிலங்களுமே அரசிற்கே சொந்தம். ஸோ எல்லா நிலமுமே கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம். அவங்ககிட்டேருந்து வாங்கி தான் இவங்க செய்கிறாங்க. தேவையான அரசிருந்து பெற்று விவசாயம் செய்கின்றனர். மக்கள் நலன் கருதி அவர்களுக்கு தேவையான நிலத்தை மட்டுமே அளிக்கணும். மக்களுக்குள்ள நலனை கருத்தில் கொண்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் கொடுக்குறாங்க. உறுப்பினர் திறமையும் உழைப்பும் பிற நபர்களை விவசாய பணிகளில் பயன்படுத்த. உறுப்பினர்களுடைய திறமையும் உழைப்பையும் பிற நபர்களை விவசாய பணிகளுக்கு ஆள் வச்சு வாங்கக்கூடாது வேலை. அப்படிதான் கொள்முதல், சேல்ஸும் பர்ச்சேஸும் மூலதனமாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது. சுகாதார வசதிகள், கல்வி வளர்ச்சி போன்ற நலன் அளிக்கும் பணிகளை சங்கத்தை செயல்படுத்தப்படுகிறது. சுகாதார வசதி, கல்வி போன்ற கல்வி வளர்ச்சி போன்ற நலன் அளிக்கும் பணிகள் சங்கத்தை செயல்படுத்தப்படுகிறது. பரஸ்பர உதவி செய்ய கூட்டு பணிகள் மூலம் தங்கள் நோக்கங்களை பணிகளின் அடிப்படையில் போதுமான அளவுக்கு ஒவ்வொரு ஆண்டின் முடிவுக்குள் அடைதல். கூட்டு பணிகள் மூலம் தங்கள் நோக்கங்களை குடியிருப்பில் வாழும் மக்களின் செயல்முறைகள். ஒவ்வொரு நபரும் தங்களின் விருப்பப்படி தங்களது நிலத்தில் பயிரிட அனுமதிக்கப்படுவதால் அவர்கள் சுதந்திரமாக செயல்பட முடிந்தது. ஸோ எனக்கு என்ன பயிர் பண்ண தோணுதோ நான் மாதிரி பயிர் பண்ணிக்க அப்படின்னும் போது நான் ஃப்ரீயாகவே செய்வேன்னா எந்த ஒரு கட்டாயத்தின் பேரிலும் இல்லாமல் ஒரு விவசாயம் பிடிச்சி செய்வேன். அந்த மாதிரி உறுப்பினர் தங்கள் நிலங்களை ஒரே மாதிரியான வீடுகளை கட்டி கொள்கின்றனர். ஸோ ஒரே மாதிரி வீடு கட்டுறாங்க. அதுக்கப்புறம் வீடுகளை சார்ந்துள்ள தோட்டங்களில் பழ வகைகள், கால்நடை தீவனம் போன்றவர்களை வைக்கிறாங்க. ஆடு, மாடுகள், கோழிகள் முதலானவற்றை வளர்ப்பதால் இவருக்கு பொருளாதார நிலையம் கணிசமாக உயர்வதற்கு வழி ஏற்படுகின்றது. ஸோ ஆடு, மாடு, கோழி எல்லாமே வளர்க்குறாங்க. ஸோ கூட்டு பண்ணை முறை தானே இது. பயிர்களை பயிரிடுறதுக்கு தேவையான தகுந்த திட்டங்களை கூட்டுறவு சங்கமே. ஸோ என்ன பயிர் வைக்கணும், எப்படி பயிர் வைக்கணுன்றதுக்கும் உறுப்பினர்கள் சங்கமே சொல்கிறாங்க. உறுப்பினர்கள் கூட்டுறவு அடிப்படையில் வாழ்வதற்கு நல்ல முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. நீர்ப்பாசன வசதி, குடித்தண்ணீர், ஸோ பொருட்கள் கொள்முதல், பொருட்களின் விற்பனை ஏற்பாடு போன்ற எல்லா காரியங்களும் கூட்டுறவு அடிப்படையில் செயல்படுகிறது. கூட்டு குடியிருப்புகள். யூதர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பல சிறிய மற்றும் பெரிய வீடுகளை கூட்டமாக உருவாக தங்கள் குடியிருப்புகளை திறம்பட அமைத்தனர். ஸோ யூதர்கள் வந்து சின்னது இல்லைன்னா பெருசு அதை வந்து கூட்டமாக பல பிரிவுகளை வந்து தங்கள் குடியிருப்புகளை வந்து திறம்பட அமைத்து கொண்டனர். இந்நாட்டில் குடியேறிய மக்கள் அனைவரும் சுய உழைப்பையே நம்பி வந்துள்ளனர். முக்கிய பொருட்களின் உற்பத்தி, கல்வி, விற்பனை ஏற்பாடு, மக்கள் நலன் பணிகள் போன்றவற்றை மேற்கொண்டுள்ளனர். ஸோ இந்நாட்டில் குடியேறிய மக்கள் அனைவரும் சுய உழைப்பையே, ஸோ செல்ஃப் ஹெல்ப், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நம்ம வந்து முன்னேறணும் அப்படின்ற ஒரு தாட்லேயே வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நிறையா வந்து உழைப்பு கொடுத்துருக்காங்க. நிறையா வந்து முக்கிய பொருட்கள் உற்பத்தி, விற்பனை ஏற்பாடு, ஸோ நிறையா வந்து எஃபர்ட் போடுறாங்க. தன்னம்பிக்கை கொண்ட மக்கள் தங்களை விடாமுயற்சியால் தங்களையும் தங்கள் நாட்டையும் பொருளாதார அடிப்படையில் உயர்த்துகின்றனர். தன்னம்பிக்கை இருக்கிறவங்க தங்களுடைய விடாமுயற்சியினுடைய அவங்க பொருளாதாரமும் நாட்டினுடைய பொருளாதாரமும் உயர்த்துவதற்கு வழிவகை செய்கிறாங்க. மக்களின் வாழ்க்கை தரம், பொருளாதார நிலை, கல்வி, பண்பாடு, மக்கள் நலம் போன்றவற்றை உயர்த்துவதற்கு உறுதுணையாக இருந்த வலிமையாக அமைந்த குடியிருப்புகள் இந்நாட்டில் பெரிய இயக்கமாக கருதப்படுகிறது. கூட்டு குடியிருப்பின் செயல்பாடுகள். 1954 ஆண்டு மார்கரெட் டிக்பி 1954 மார்கரெட் டிக்பி என்னும் ஆசிரியர் விவசாய ஆண்டு பத்திரிகையை இதனை கட்டுரையாக வெளியிட்டாராம். உறுப்பினர்கள் யாரும் மூலதனம் அளிக்க தேவையில்லை. ஆண்டு வருமானத்தில் உள்ள உபரி தொகையை வைத்து நிதிநிலை சரி செய்யப்படுகிறது. யாருமே வந்து மூலதனம் கொடுக்க வேண்டாம். வருஷத்தில் வர வருமானத்தில் உபரி தொகையை வந்து என்ன பண்ணுங்க வைத்து நிதிநிலையை சரி பண்ணிக்கிறோம். சரியான கணக்கு சரியான முறையில் பராமரிக்கப்படுகிறது. உறுப்பினர்களுக்கென்றே பொதுவாக பல அமைப்புகள் அமைக்கப்பட்டிருந்தன. உணவுக்கூடம், ஜவுளிகள், வாகனங்கள், கடைகள், பல பொருள் கடைகள் முதலானவற்றை கொள்முதல் செய்து
கொள்முதல் செய்த போன்றவை மேற்கொள்ளப்பட்டது. ஸோ உறுப்பினர்களுக்கே வந்து உறுப்பினர்களுக்கே வந்து ஒரு அமைப்பெல்லாம் வச்சு அவங்களுக்கு தேவையானது எல்லாமே ஜவுளி, வாகனம், கடை, ஸோ அதெல்லாமே கொள்முதல் செய்கிறதுக்கு வழிவகை செஞ்சுருக்காங்க. உறுப்பினருக்கு வந்து தனி வீடு, போதுமான வசதியும் கொடுத்துருக்காங்க. வீடுகளில் உள்ள அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்கள், மேசை, நாற்காலி, புத்தகம் போன்றவை அவர்களுக்கென்றே சொந்தமாக வழங்கப்படுகிறது. வீடுகளில் உள்ள அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்கள், டேபிள், சேரு அதெல்லாமே கொடுக்குறாங்கப்பா. இந்த மாதிரி சொசைட்டியாக பார்த்து சேர்ந்துக்கலாம் போல். உறுப்பினர்களுக்கு கூலி அளிக்கப்படும். ஸோ கூலியெல்லாம் கொடுக்கல. லாபத்தில் வந்து ஒரு உபரித்தொகையும் கொடுக்கல, அளிக்கப்படுவதில்லை. காரணம் அவர்களின் தேவைகளையும், ஸோ அவங்களுக்கு என்ன தேவை எல்லாத்தையுமே நம்ம சங்கம் செய்யுது, அப்புறம் இதுலேயே நம்ம எப்படி கொடுக்க முடியும் அப்படின்றாங்க. இச்சங்கத்தை விட்டு விலக விரும்புகிறவங்க பொது சொத்து உரிமை கொண்டாட முடியும். ஸோ விளங்குறவங்க இந்த பொது சொத்தில் வந்து எந்த உரிமையும் கொண்டாட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. கூட்டு குடியிருப்பின் நோக்கம்: நல்ல முறையில் விவசாயத்தை மேற்கொள்ள கூட்டு பண்ணைகள் தேவைப்படுகின்றன. குடியிருப்புகளின் விவசாய பணிகளை மற்ற பிற வேலைகளையும் மேற்கொள்ளுதல், பல்வேறு தொழில்களை குடியிருப்புகளை தோற்றுவித்தல். ஸோ விவசாய பணியும் மற்ற பணியையும் என்ன பண்ணணும், இந்த கூட்டு குடியிருப்பில் தொடங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விளைபொருட்களுக்கு சிறந்த முறையில் விற்பனை, விளைவிக்கிற பொருளுக்கு நல்ல விற்பனை விலை கிடைக்கணும். உறுப்பினருக்கு தேவையான உணவு, உடை போன்ற அன்றாட தேவைகளை கொள்முதல் செய்த சாப்பாடு, உணவு, உடை போன்ற அன்றாட தேவை பொருட்களை கொள்முதல் செய்த உறுப்பினர் தங்கள் பொருளாதாரத்தையும் கலாச்சாரத்தையும் பொறுத்த உறுதுணையாக இருத்த. நான் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன், என் பொருளாதாரமும் உயரணும், எனக்கு கலாச்சாரமும் உயரணுன்ற மாதிரி அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள் போன்ற அடிப்படை வசதியும் என்னென்ன செஞ்சு கொடுக்குறாங்க பாருங்கள். ஒரு சொசைட்டியில் நீங்கள் உறுப்பினராக இருக்கிறதுக்கோ கூட்டுப்பணி வைக்கிறதோ இவங்களாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க. அடிப்படை கொள்கை: நிலங்கள் யாவும், ஆனால் நிலம் வந்து கவர்மெண்ட்டோடது. சுய உழைப்பில் வாழும் உறுப்பினரை சங்கம் பெருமை. சுய உழைப்பு, நான் வந்து எல்லாமே கொடுக்குறேன், நீ வந்து அதில் எல்லாமே வந்து நீ செஞ்சு கஷ்டப்பட்டு நீ உற்பத்தி பண்ணி அதில் நீயும் நல்லா இருக்கணும், நாடும் நல்லா இருக்கிற மாதிரி நடந்துக்கோ அப்படின்றாங்க. குடியிருப்பின் சொத்துக்களை யாவையும் பொது உடைமை ஆக்கப்பட்டுள்ளன. தனி உரிமை என்ற சொல்லிக்க இடமே கிடையாது. ஸோ குடியிருப்பின் சொத்து எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு சொந்தம். வருகிற வரைக்கும் இருந்துக்கலாம், யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி தான். உற்பத்தி மற்றும் நுகர்வோர் 2 கூட்டாக நடைபெறுது. முறையான கல்வி, குழந்தைகளை வளர்த்து இவற்றின் சிறந்த கொள்கையாகும். விவசாயம் கூட்டு முயற்சிகளை செய்யப்படுகிறது. உறுப்பினர்கள் யாவரும் தங்கள் சக்திக்கேற்ப உழைக்கவும் தேவைக்கேற்ப பொருட்களை பெறவும் வழிவகை செய்தது. உறுப்பினர் யாவரும் தங்கள் சக்திக்கேற்ப உழைக்கவும் தேவைக்கேற்ப பொருட்களை பெறவும் வழிவகை செய்தது. நவீன முறையில் திட்டங்கள் தீட்டப்பட்டு குடியிருப்புகள் நிறுவப்பட்டன. சிறந்த முறையில் வரைபடங்கள் வரையப்பட்டு அதன்படி கட்டணங்கள். ஸோ குடியிருப்பு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, லே அவுட்டெல்லாம் போட்டு நல்லபடியாக கட்டியிருக்காங்க. உறுப்பினர் வீடுகள் குடியிருப்பின் மத்தியில் அமைக்கப்பட்ட ஒரு குடியிருப்பில் உறுப்பினரோட வீடுகளுமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நிர்வாகம்: உறுப்பினரால் உருவாக்கப்பட்ட பொது சபையின் நேரடி கண்காணிப்பில் நிர்வாகம் நடத்தப்படுகிறது. ஸோ உறுப்பினர்களால் உருவாக்கப்பட்ட ஜென்ரல் அசம்பிளி அது மூலியமாக தான் அவங்களுடைய மேற்பார்வையில் அவங்களுடைய கண்காணிப்பில் தான் என்ன பண்ணுறாங்க, நிர்வாகம் பண்ணுறாங்க. உறுப்பினர்களை சேர்த்துக்கொள்வதும் விலகிக் கொள்வதும் பொது சபையின் முடிவை பொறுத்திருக்கிறது. ஸோ ஒரு உறுப்பினரை வந்து இவங்க சேர்த்துக்கலாம், இல்லை ஒரு நீக்கிடலாம் அப்படின்றத வந்து பொது சபை தான் முடிவு பண்ணுறாங்க. பொது சபைக்கு உதவியாக நிர்வாகக்குழு, மேனேஜிங் கமிட்டி வந்து அமைக்கிறாங்க. துணைக்குழுக்களும் இதுக்காக இருக்குன்னு சொன்னாங்க. துணை நிதிக்குழு, வீட்டு வசதி துணைக்குழு போன்றவை உறுப்பினர்களின் பணிகளையும் உழைப்பையும் வீணாக்காமல் பாதுகாப்பு. ஸோ இவங்க பண்ணுற வேலையை பார்க்கறதுக்கே 2 குழு இருக்காங்க. துணை நிதிக்குழு, ஸோ அதாவது அமௌண்ட் சம்மந்தமாக ஒரு நிதிக்குழுன்னு வச்சுருக்காங்க. வீட்டு வசதி துணைக்குழு ஒன்று இருக்குது. இது வந்து உறுப்பினர்களோட பணிகளையும் உழைப்பையும் வீணாக்காமல் பாதுகாக்கிறது. முறையாக பயிற்சி பெற்ற விவசாயிகளே பொது சபையில் நிர்வாகிகளாக நியமனம் செய்யப்படுகிறார்கள். அதாவது பயிற்சி பெற்றவங்க, அதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க பொது சபையில் நிர்வாகியாக நியமனம் செய்யப்படுறாங்க. வெற்றிக்கான காரணங்கள்: தொடக்கத்தில் இந்நாட்டில் நிலப்பிடி முறை இல்லை. ஓகே, லேண்ட் டென்ஷர் சிஸ்டம். விவசாயிகள் இடர்பாடு இல்லாமல் விவசாய தொழிலை செய்து வந்தனர். நிலப்பிடி முறை, ஸோ நிலத்தை வந்து நிலப்பிடி முறைனா அதாவது ஒரு சாரார் மட்டுமே அதிகமாக வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ விவசாயிகளுக்கு வந்து இது விவசாயம் செய்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்ப காலத்தில் அதிக பிரச்சனைகளுடன் வாழ்ந்த அவர்கள் துன்பங்கள் கண்டு அஞ்சவில்லை. மன உறுதியும் விடாமுயற்சியும் வெற்றி பாதை அழைத்து சென்றது. ஸோ ஆரம்பத்தில் அதிகமாக பிரச்சனை தான், இதை விட்டுட்டு போகலாம், இது வேண்டாம் அப்படியெல்லாம் அவங்க திங்க் பண்ணலை. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, அதான். ஓகேங்களா. கூட்டுறவு முற்போக்கு சிந்தனையுடனும் திறமையுடன் செயல்பட்டதாம். ஸோ நம்ம முன்னேறணும், நம்ம இதுக்கு முன்னேறதுக்கு என்னென்ன பண்ணணும், எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எப்படி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணுன்ற அந்த மாதிரி அவங்க வந்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றிருக்காங்க. மத ஒற்றுமை முறையாக இருந்ததா அவர்கள். ஸோ எல்லாருமே சேம் ரிலீஜியனாக இருந்திருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து அவங்களுக்கு ஒரு இதுன்னு சொல்கிறாங்க. பொருளாதார முன்னேற்ற அடிப்படையில் ஆர்வமுள்ளவர்கள் இருந்தமையால் சங்கம். ஸோ அதான் பொருளாதாரத்தை, என்னோட பொருளாதாரத்தை, என் வாழ்வாதாரத்தை நான் முன்னேற்றணும் அப்படின்னு நினச்சா ஆட்டோமேட்டிக்காக நம்ம செய்கிற வேலை எப்படி இருக்கும், சக்ஸஸ் தான் கொடுக்கும்.
கலப்பு கூட்டுறுப்பு குடியிருப்புகள். கலப்பு கூட்டு குடியிருப்புகள் என்பது கூட்டு குடியிருப்புகள் மற்றும் கூட்டு குடியிருப்புகள் ஆகியவைகளின் தொகுப்பையே, அதாவது கிப்புட்ஸ், மோஷோ, ஓடீம். கலப்பு கூட்டு குடியிருப்புகள் என்பது கூட்டு குடியிருப்புகள் மற்றும் கூட்டுறவு குடியிருப்புகள். ஸோ ரெண்டு பாருங்கள், இதே எப்படிங்க, கூட்டு குடியிருப்புகள் கூட்டுறவு குடியிருப்பு ஆகியவைகளின் தொகுப்பையே கலப்பு கூட்டு குடியிருப்புகள் என்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. உறுப்பினர்கள் தங்கள் நிலங்களை ஒன்றாக சேர்த்து கூட்டுறவு முறையில் விவசாயம் செய்யணும். ஸோ எல்லாருமே அவங்களுடைய நிலங்களை வந்து ஒன்றா சேர்த்து, எல்லாருமே இப்போ குட்டி குட்டியாக நெல் விளை வைக்கிறாங்கன்னா ஒன்றா சேர்த்து செய்கிறதுனால என்னவாகும், நமக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர், அதுக்கான செலவு, உழைப்பு அப்படின்றது வந்து ரொம்பவே கம்மியாகும். அதை தான் சொல்கிறாங்க. விவசாயம் நன்முறையில் செய்வதற்கு நிலத்திற்கிடையே உள்ள தடைகள் அனைத்தும். ஸோ சின்னதாக பாத்தி மாதிரி வச்சுருக்கிறது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு ஒரே சேமாக பண்ணியிருக்காங்க. உறுப்பினர்கள் சமூக பொருளாதார பணிகளை மேற்கொண்டனர். ஸோ சமூக பொருளாதார பணிகளையும் அவங்க செஞ்சுன்னு வந்திருக்காங்க. பொது நல நோக்குடன் உழைக்கும் உறுப்பினர்களையே இச்சங்கம் அணுகிறது. அதாவது பொது நலமாக நம்ம முன்னேறணும் அப்படின்ற ஒரு உறுப்பினர்களை தான் இந்த சங்கம் வந்து வெல்கம் பண்ணுறாங்க, அப்படி அணுகிறது. ஸோ இவங்க கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி. உறுப்பினர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப அவர்களின் வீடுகள் அமைப்பது, உணவு உடை போன்றவை தனித்த ஸோ அவங்க வீடு அமைச்சிக்கிறது, இந்த கூட்டுப்பணிகளை வீடு அமைச்சிக்கிறது, சாப்பாடு, அது ட்ரெஸ்ஸிங்கெலாம் அவங்க விருப்பம் தான், உறுப்பினர்களுடைய விருப்பம்னு சொல்லிட்டாங்க. பொருளாதார முன்னேற்றத்துடன் ஒன்றாக கூடி உழைத்து பொதுமக்களின் இன்பங்களில் பங்கெடுத்து கொள்ளணும். ஸோ பொருளாதாரம் எல்லாருமே கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. ஸோ அதுதான் சிம்பிளாக. விவசாயிகள் நிலங்களை அரசிடமிருந்தோ அல்லது தேசிய நிதி அமைப்பிடமிருந்தோ பெற்ற விவசாயம் செய்யணும். விவசாயிகள் வந்து கவர்மெண்ட் லேண்டு, அது மாதிரி தேசிய நிதி அமைப்பிடமிருந்து கூட அவங்க நிலத்தை வாங்கி அவங்க வந்து பயிர் பண்ணுறாங்க, விவசாயம் பண்ணுறாங்க. உறுப்பினர்களே கருத்து ஏற்பட வண்ணம் வேற்றுமையின்றி. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். நிறையா பேர் உறுப்பினராக இருக்கிறாங்க. அவங்க கவர்மெண்ட்னால் அவங்க நிறையா உற்பத்தி பண்ணுறாங்களா, அந்த மாதிரி ஒரு போட்டி பொறாமன்னா கிடையாத மாதிரி வேறு இவங்களுக்கு நிறையா கொடுத்துட்டாங்க, நமக்கு நிறையா கொடுத்துட்டாங்கன்னா அந்த மாதிரி வேற்றுமையே எங்கேயுமே சொல்லாமல் எல்லாருக்குமே சமமாகவே இன்கம்மை கொடுக்குறாங்க. உறுப்பினர்களுக்கு வீடு முதலான வசதிகளை செய்து வருவதா அவர்கள் நலமிடம். ஸோ வீடு கொடுக்குறாங்க அப்படின்றதும் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. கலப்பு குடியிருப்புகள் இஸ்ரேலின் கூட்டுறவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படுகின்றன. ஸோ கலப்பு குடியிருப்புகளும் அதாவது கோஆப்ரேட்டிவ் லா படி பதிவு பண்ணிக்கிறாங்க. குடும்ப செலவுக்கு படி அளிக்கப்படுகிறது. குடும்ப செலவு தினப்படி அது மாதிரி சொல்லுவாங்களே, அலவன்சஸும் கொடுக்குறாங்க. வேளாண்மை துறையில் சேவை புரிந்து வரும் கூட்டுறவு சங்கங்கள், நீர்ப்பாசன கூட்டுறவு சங்கங்கள் 129, நீர்ப்பாசன கூட்டுறவு சங்கங்கள் இரிகேஷன் சொசைட்டிஸு 129, பொது வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் 36, பரஸ்பர விவசாய காப்பு நிதி சங்கங்கள் 6, விவசாய விற்பனை ஏற்பாட்டு சங்கங்கள் 26. இஸ்ரேலின் கூட்டு குடியிருப்புகள் மற்றும் சோவியத் நாட்டின் கூட்டு பண்ணைகளுக்கும் உள்ள வேறுபாடுகள் சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலின் இருப்பிடங்கள் அமைப்பதே அடிப்படையில் நிறுவப்பட்ட கூட்டு பொறுப்பு. ஸோ இஸ்ரேலில் நம்ம வீடு, அதாவது இருப்பிடங்கள் தான் வீடு அமைக்கிறதுக்கான அடிப்படையாக வந்து ஒரு ஜாயிண்ட் லையபிலிட்டியோடு இருக்குது. ஆனால் விவசாயத்துறை இயந்திரங்களை பயன்படுத்தி உற்பத்தியை பெருக்குவதும் ஏற்படுத்தப்பட்டது. இந்நாட்டில் நிலம் உறுப்பினர்களுக்கு அளிக்கப்படுகிறது. ஆனால் சோவியத் நாட்டில் நிலப்பிடி முறை உள்ளதாக ஒரு உறுப்பினர்களுக்கு சொந்தமாக பெறுதல் இயலாது. ஸோ இஸ்ரேலில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நிலத்தை வந்து கொடுக்குறாங்க, அதாவது விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் வந்து இங்கே சோவியத்தில் வந்து என்ன பண்ண நிலமுடி டென்ஷர் சிஸ்டம் சொன்னவங்களே, அது மாதிரி நீ பயிர் பண்ணிட்டு என்கிட்ட கொடுத்துரும், நீ பயிர் பண்ணுறது மூலம் குத்தகைக்கு எடுத்து நம்ம பயிர் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி. இஸ்ரேலில் வயது வந்த யூதர்கள் மட்டுமே உறுப்பினராக முடியும். சோவியத் நாட்டில் வயது வந்த எவரும் கூட்டுறவு பண்ணையில் உறுப்பினராக அனுமதிக்கப்படுகின்றனர். இஸ்ரேலில் வயது வந்த யூதர்கள் மட்டுமே தான் உறுப்பினராக சொல்கிறாங்க. ஸோ சோவியத்தில் வந்து வயது வந்த யாராக இருந்தாலும் சரி தான் நீங்கள் வந்து உறுப்பினராகிக்கலாம் கூட்டுப்பண்ணையில். இஸ்ரேல் நாட்டு கூட்டு குடியிருப்புகள் சுதந்திரமாக செயல்படுகிறது. சோவியத் கூட்டுப்பண்ணையில், அதாவது இஸ்ரேலில் வந்து இந்த கூட்டு குடியிருப்பு வந்து அவங்க இஷ்டத்துக்கே சுதந்திரமாக இண்டிபெண்ட்டாக அவங்க நடந்துக்கிறாங்க. சோவியத் நாட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கவர்மெண்ட்டினுடைய கட்டுப்பாட்டில் தான் அவங்க நடக்கிறாங்க. இஸ்ரேல் கூட்டு குடியிருப்பில் உறுப்பினர்களுக்கு ஊதியம் வழங்கப்படுவதில்லை. ஸோ ஏன்னா அவங்க தான் கவர்மெண்ட், இஸ்ரேல் தானே எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீ வந்து நான் உற்பத்தி பண்ண நிலத்தில் வாங்கிக்கோ, நீ உற்பத்தி பண்ண கொடு, உனக்கு மேஜ நாற்காலி கொண்டு, சாப்பாடு கொண்டு, உனக்கு வீடு கொண்டு, உனக்கு வேலை கொண்டு எல்லாமே நானே கொடுக்குறேன்றாங்க. சோவியத் நாட்டில் உறுப்பினர்கள் அவர்கள் வேலை செய்த நாட்களின் அடிப்படையில் ஊதியம் தராங்க. ஸோ எத்தனை நாள் நீ வேலை செஞ்சோ அத்தனை நாள் சம்பளம். உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் குடியேறிய யூதர்களுக்கு இருப்பிடம் அளிப்பதற்காக உருவாக்கப்பட்டது இஸ்ரேல். ஆமாம், பல்வேறு நாட்டிலேருந்து தானே இஸ்ரேலுக்கு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கூட்டு குடியிருப்புகளுக்காக தான் உருவாக்கப்பட்டது.
ஸோ வெளியிலேருந்து வர யூதர்களுக்காக. ஆனால் விவசாயத்துறையில் இயந்திர சாதனங்கள் பயன்படுத்துவதற்காகவும் விவசாய உற்பத்தியை உயர்த்துவதற்காகவும் உருவாக்கப்பட்டது. விவசாயத்தை மட்டுமே பேஸ் பண்ணது என்னது? சோவியத் நாட்டு கூட்டுப்பண்ணைகள். இஸ்ரேலின் கூட்டு குடியிருப்புகள் எளிய கட்டுப்பாடுகளுடன் இருந்தது. ஸோ சிம்பிளான ஒரு சிம்பிளான ஒரு கண்ட்ரோலோட வச்சுருக்காங்க. ஆனால் சோவியத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரிக்டாக பண்ணியிருக்காங்க. கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கு. இஸ்ரேல் குடியிருப்பு தானாகவே தேவைகளை முன்னிட்டு உருவான ஒரு சமுதாய அமைப்பாகும். தானாகவே அதுதான் நிறைய பேர் வராங்க, ஸோ இவங்களுக்கு நம்ம வீடு கட்டினா அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஆரம்பித்து தான் அவங்க ஒரு பெரிய லெவல் கொண்டு போயிருக்காங்க. சோவியத் நாட்டின் கூட்டுப்பண்ணைகள் அரசாங்கத்தின் தீவிர திட்டங்களை உருவாக்கப்படும். சோவியத் நாட்டில் என்ன பண்ணிருக்காங்க, கவர்மெண்ட்டே ஒரு திட்டம் கொண்டு வராங்க. இப்போ நமக்கெல்லாம் நம்ம கவர்மெண்ட் நிறைய திட்டம் கொண்டு வராங்க இல்லையா, அதே மாதிரி. எனவே சோவியத் நாட்டின் கூட்டுப்பண்ணைகள் பல வகையிலும் இஸ்ரேலின் கூட்டு குடியிருப்புகளில் வேறுபடணும். ஸோ இதுக்கும் அதுக்குமே என்ன ஆகுது, டிஃபர் ஆகுது. சோவியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்மெண்ட்டு அவங்க வந்து நீ வேலை செய்கிறியா, நீ சம்பளம் வாங்கிக்க, நீ நிலம் கொடுக்குறேன்னா நீ பயிர் பண்ணிட்டு என்கிட்ட கொடுத்துரு, அந்த மாதிரி இருந்தாங்க. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு வெளியிலேருந்து வர யூதர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு குடியிருப்பு வேணும்னு சொல்லி குடியிருப்பு அமைப்புறாங்க. அதை வந்து ஒரு கூட்டாக ஒரு குழுக்களாக அமைக்கிறாங்க. அதுலேருந்து அவங்க வந்து வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு, பொருளாதார முன்னேற்றத்துக்கு வேலை செய்கிறாங்க. சுதந்திரமாக செயல்படுறாங்க, அவங்க இஷ்டப்படியே இருந்துக்கிறாங்க. ஓகே, இது சோவியத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக கவர்மெண்ட்டு, நீ வரையா உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி. மிகச்சிறிய நாடாக இஸ்ரேல் விளங்கினாலும் அளவில் பெரிய நாடுகள் வழிகாட்டியாக இன்று திகழும். ஸோ சின்ன நாடாக இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, நல்லா திறமையாக செயல்படுறாங்க. விவசாயம் மிக பழமையான தொழிலானாலும் இந்நாட்டில் குடியேறிய யூத மக்கள் புதிதாக தொடங்கப்பட மண்ணும் பொண்ணாக மாற தொடங்கியது. ஸோ செய்கிற வேலை வந்து விவசாயம் வந்து பழமன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் எல்லாருக்குமே ஆதி காலத்துலேருந்து எல்லாருக்குமே இனிஷியலே அதுதான். ஸோ அது வந்து யூத மக்களுக்கு வந்து என்னது புதுசாக இருந்ததுனால அவங்க மண்ணும் பொண்ணாக மாறியதுன்னு சொல்லுங்கள். இதனால் இஸ்ரேல் நாட்டில் கூட்டுறவு சங்கங்கள் வெற்றி. ஸோ அடுத்து நம்ம போக போகிற நாடு ஸ்வீடன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்வீடன் பார்க்கலாம். தேங்க்யூ.